ஓகே. இப்ப என்ன ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம்னா, 5 ஸ்கீம் பத்தி பார்க்க போறோம். ஸோ 5 ஸ்கீமே வந்து மோஸ்ட்டா வந்து எல்லாரையுமே டார்கெட் பண்ற மாரி தான் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்பிஎஸ் வட்சல்யா. ஸோ என்பிஎஸ்னா என்னன்னா, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். அதுல வட்சல்யா அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. கரெக்ட்டா? ஓகே. வட்சல்யா என்னன்னா மைனர்ஸ். ஸோ மைனர்ஸ்க்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் மாரி ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும். அதாவது நார்மலா வந்து சேலரிட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இப்போ பப்ளிக் செக்டார் பேங்க்ல ஒர்க் பண்றாங்களோ, மத்தவங்க எல்லாருக்கும் ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு. என்னன்னா என்பிஎஸ். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி நெறைய இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஓபிஎஸ்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஸோ அது வந்து வேற மாரி. இப்போ எப்படின்னா, அவங்க ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் மாசம் மாசம் இவ்வளோ பென்ஷன் வாங்கணும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ நியூ பென்ஷன் ஸ்கீம் ஆர் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் வந்து இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்கா இருக்குது. ஓகேவா? அது 2த்தையும் மெர்ஜ் பண்ணி இன்னொன்னு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. யூனிஃபைட் பென்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது 3த்துல இது வந்து இல்ல. அதாவது அப்போ 2004க்கு முன்னாடி ஜாயின் பண்ண எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும் தான் அது குடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து இப்ப யார் யார்லாம் எந்தெந்த கேட்டகரிலாம் இருக்காங்கன்னா, ஒண்ணு இது, இன்னொன்னு இது. பட் யாருமே என்ன பண்ணல மோஸ்ட்டா, இங்கேருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ இந்த ஸ்கீம பத்தியும் நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ இத பத்திலாம் பார்க்க மாட்டோம். ஸோ ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேற, நியூ பென்ஷன் ஸ்கீம் வேற. இப்ப ரீசென்ட்டா இத லான்ச் பண்ணாங்க. ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இதில பார்ப்போம். ஸோ இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்பிஎஸ் வட்சல்யா. ஸோ என்பிஎஸ்னா நியூ பென்ஷன் ஸ்கீம்னு சொன்னாலும் சரிதான், நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்னு சொன்னாலும் சரிதான். ஸோ அதில ஒரு கேட்டகரி தான் என்னது? வட்சல்யா. ஸோ வட்சல்யா இஸ் ஃபார் மைனஸ். ஓகேவா? ஸோ இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2024ல கொண்டு வந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் பென்ஷன் அப்படின்னாலே யார் வந்து அதை ரெகுலேட் பண்ணுவாங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ பிஎஃப்ஆர்டிஏ தான் வந்து இதையும் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இதனுடைய மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன வயசுலயே வந்து ஸோ இயர்லி ஏஜ்லயே வந்து நமக்கு என்னது? ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்ட வந்து கொண்டு வரணும். ஸ்டார்ட்டிங்லயே ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா எழுதுனா பார்க்க மாட்டீங்க. ஸோ இயர்லி சேவிங்ஸ் ஹேபிட் வந்து ஒரு பாயிண்ட் ஆகும். அப்புறம் வந்து லாங்கரா அதாவது கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஸோ இப்போ நம்ம இப்பத்துலேருந்தே சேவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி யாருக்கு நடுவுல இந்த கொண்டு வரணும் அவங்க நினைக்கிறாங்க? அமாங் மைனர்ஸ். ஸோ மைனர்ஸ்க்குள்ள இந்த ஒரு ஹேபிட்ட கொண்டு வரணும் அப்படின்றது இந்த ஸ்கீமோட நோக்கம். ஓகே. இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியால இருக்க எல்லா மைனர்ஸ் லெஸ் தென் 18 வயசு இருக்க எல்லா மைனர்ஸுமே என்னது? உங்களுக்கு லெஸ் தென் இந்தியா. அதாவது சாரி லெஸ் தென் இந்தியான்ற 18 வயசுக்கு கீழ இருக்க எல்லாமே மைனஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். ஸோ இது வந்து முக்கியமான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகேவா? ஓகே. இந்த அக்கவுண்ட் அவங்க 18 வயசு ஆகுற வரைக்கும் யார் மெயின்டெயின் பண்ணுவா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரண்ட் அல்லது லீகல் கார்டியன் வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. லீகல் கார்டியன்னா என்ன? நம்ம நினைச்சிருப்போம் கார்டியன்னாலே எல்லாருமே அப்பா, அம்மா தான் அப்படின்னு நினைப்போம். அதாவது லீகல் கார்டியன்னா என்னன்னா, இப்ப அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல அப்படின்ற பட்சத்தில கோர்ட்ல போயிட்டு வந்து ஒருத்தர லீகலா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் லீகல் கார்டியன். ஓகேவா? ஸோ இவங்க தான் லீகல் கார்டியன் அப்படின்னு யார் குடுப்பா? கோர்ட்ல வந்து ஜட்ஜ்மென்ட் குடுப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து லீகல் கார்டியன். ஓகே. இந்த ஸ்கீமோட ஃபுல் பெனிஃபிஷியரி யாரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலோவா யார் தான் பெனிஃபிஷியரி? அந்த பர்ட்டிகுலர் மைனர் மட்டும் தான். ஓகேவா? ஸோ அந்த பர்ட்டிகுலர் மைனர் மட்டும் தான் இந்த ஸ்கீமோட பெனிஃபிஷியரியா இருப்பாங்க. ஓகே. இதில எவ்வளோலாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமமா அக்கவுண்ட் ஓப்பன் பண்றப்போ, அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோமா, அப்போ ரூ. 1000 கட்டணும். ஃபர்ஸ்ட்டு ரூ. 1000 கட்டி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு அடுத்து மினிமம் நல்லா கவனிங்க. ஆனுவலா மினிமம் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா, ₹1000 கட்டணும். ஒரு வருஷத்துக்கு நீங்க எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். பட் ஒரு வருஷத்துக்கு ரூ. 1000 கட்டியிருக்கணும் அப்படின்றது மினிமம் கிரைட்டீரியா. அக்கவுண்ட் ஓப்பன் பண்றப்போ ஒரு 1000 வருஷம் வருஷம் ஒரு 1000 மினிமம் கட்டியிருக்கணும். எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் இதுக்கு கிடையாது. ஸோ இன்ஃபினிட்டா இது போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. இது வந்து இப்ப நார்மலா வந்து மைனர்ஸ்க்கு மட்டும் தான் இது. இன்கேஸ் அந்த மைனர் வந்து 18 வயசு ஆயிருச்சு. அட் அட்டைனிங் 18 இயர்ஸ் ஓல்ட், த மைனர் அக்கவுண்ட் என்பிஎஸ் வட்சலா இஸ் கன்வெர்ட்டட் இன்டூ என்பிஎஸ் டயர் 1 அக்கவுண்ட். ஸோ என்பிஎஸ் டயர் 1னா என்னது? நார்மலா இப்ப இருக்க எல்லா பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ் அல்லது மத்த எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே என்ன அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க? என்பிஎஸ் டயர் 1 அக்கவுண்ட் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. என்பிஎஸ்னா ஒண்ணும் இல்ல, நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் அவருக்கு 18 வயசு மாறுனதுக்கப்புறம் இந்த அக்கவுண்ட் இப்படி கன்வெர்ட் ஆயிருச்சா? கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் 3 மாசத்துக்குள்ள திரும்ப ரீகேஒய்சி பண்ணியிருக்கணும். கேஒய்சி ப்ராசஸ வித்தின் 3 மந்த்ஸ் ஆஃப்டர் கன்வர்ஷன் இட் ஷுட் பி கேஒய்சி கம்ப்ளீஷன் அப்படின்னு ஏதோ இங்கிலீஷ்ல சொல்றேன். ஸோ கேஒய்சி வந்து கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுல வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மென்ட் வந்து எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க? இப்ப நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்க அமௌண்ட்ட, அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, திரும்ப அது ஈக்விட்டிலயோ இல்ல கவர்ன்மென்ட் ஷேர்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ஆனா பாயிண்ட் வந்து நான் பேசிக்கானது மட்டும் சொல்றேன். ரொம்ப போனா இதுல என்னன்னா டிஃபால்ட்டான ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ டிஃபால்ட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். எப்பவுமே நீங்க எதுவுமே சூஸ் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் ஆப்ஷன். ஆட்டோ சாய்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு ஆட்டோ சாய்ஸ்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணலாம். அப்படி இல்லன்னா ஆக்டிவ் சாய்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் இப்போ வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்ட்டா தெரியும். டிஃபால்ட் ஆப்ஷனா என்னன்னா,
LC50 அப்படின்னு சொல்லுவாங்க. LC50னா என்னன்னா 50% ஈக்விட்டியில ஸ்பெண்ட் பண்ணும். ஈக்விட்டின்றது வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆசிலேஷன் வந்து விஷயம். ஏன்னா சம்டைம்ஸ் ஏறும், சம்டைம்ஸ் வந்து அது வந்து நிறைய லாஸும் நடக்கும். ஸோ அதனால ஈக்குவலா என்ன பண்ணும் 50% ஆஃப் நீங்க குடுக்குற அமௌண்ட்டை ஈக்விட்டியில ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் இன்வெஸ்ட் பண்ணி அதில வர ப்ராஃபிட் தானே உங்களுக்கு குடுக்கும். ஸோ டிஃபால்ட் ஆப்ஷன் இதுதான் எப்பயுமே இருக்கும். ஸோ LC50. அதுவே ஆட்டோ சாய்ஸ் அப்படின்னா நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கலாம். 70% 75% ஈக்விட்டி சூஸ் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. 25% ஈக்விட்டியில ஸ்பெண்ட் பண்ற ஆப்ஷனும் இருக்கு. ஓகேவா? ஸோ ஈக்விட்டினா ஒண்ணும் இல்ல, டைப் ஆஃப் ஷேர். ஓகேவா? ஆக்டிவ் சாய்ஸ்னா நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 75% வரைக்கும் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். 100% வரைக்கும் கவர்ன்மெண்ட் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ரூ. 100 நம்மளோட சேவிங்ஸ் அக்கவுண்ட், அதாவது இந்த என்பிஎஸ் அக்கவுண்ட்ல இருக்குன்னு வச்சுப்போம். அந்த ரூ. 100வுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆக்டிவ் சாய்ஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து கவர்ன்மெண்ட் செக்யூரிட்டி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம், 100% ஆஃப் ஷேர் உங்களோட கான்ட்ரிபியூஷனையும் நீங்க கவர்மெண்ட்ல ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். சாரி, இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அது போல நிறைய இருக்கு. பட் என்ன சொல்லியிருக்கேன், ஈக்விட்டியில 75% வரைக்கும் பண்ணலாம். கவர்ன்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல 100% வரைக்கும் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய இருக்கு. பட் அதெல்லாம் தேவையில்ல. ஸோ ஈக்விட்டியில 75 தான் மேக்ஸிமம். கவர்ன்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல 100% வரைக்கும் உங்களால பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எப்படி என்னால் வித்ட்ரா பண்ண முடியுமா நடுவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பார்ட் வித்ட்ராயல் பண்ணலாம். ஸோ பார்ஷியலா வித்ட்ராயல் பண்ணலாம். பட் எவ்வளோ, அப் டு 25%. இப்போ நீங்க இது வரைக்கும் ஒரு 20,000 கட்டியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். 20,000 மொத்தமாக கேட்டால் தர மாட்டாங்க. மினிமம் எவ்வளோ தருவாங்க, சாரி மேக்ஸிமம் 25% வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷனை ஒரு பார்ட் வித்ட்ராயலாக எடுத்துக்கலாம். அதுவும் எப்போ, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். ஸோ 3 இயர்ஸ் இஸ் லாக் இன் பீரியட். ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, இதில் இருக்க அமௌண்ட்லாம் எடுக்க முடியாது. அதுவும் நீங்கள் 18 வயசு ஆகிற வரைக்கும் எத்தனை டைம் தான் எடுக்க முடியும், 3 டைம் தான் எடுக்க முடியும். ஸோ மொத்தமாக வித்ட்ராயல் 3 டைம்ஸாக பார்ஷியல் வித்ட்ராயல் அலோடு. அதுவும் 25% தான் ஒரு டைமுக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் எலிஜிபிள். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதுவும் இன்னொன்று என்னென்னா 3 இயர்ஸ் வந்து லாக்இன் பீரியடும் இருக்குது. ஓகே, இப்போ நான் கான்ட்ரிபியூஷன்லாம் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ 18 வயசு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாகணும், நான் இந்த ஸ்கீம்லேருந்து எக்ஸிட் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன், ஒரு கேட்டகரி லெஸ் தென் 2.5 லேக்ஸ். என்னோட மொத்த அமௌண்ட் வந்து நான் லெஸ் தென் 2.5 லேக்ஸ். ஏன் எப்படி சொல்கிறேன்னா, வருஷத்துக்கு ஒரு டைம் 1000 பண்ணால் போதும். பர் ஆனம்க்கு மினிமம் பண்ணணும். மேக்ஸிமம் என்ன, நோ லிமிட். அப்படி இருக்கப்போ நீங்கள் எவ்வளோ நாள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போது 2.5 லேக்ஸுக்கு கீழே உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மொத்தமாகவும் லம்சமாக பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கலாம், இப்போ 18 வயசு ஆனதுக்கப்புறம் நான் கட்டின மொத்த அமௌண்ட்டும் லம்சமாக கொடுப்பாங்க, கையில் கொடுப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதான் பாயிண்ட் கிடையாது. உங்களோட கான்ட்ரிபியூஷன் மொத்தமாக 2 லட்சத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா மட்டும் தான் நீங்கள் லம்சமாக எடுக்க முடியும். அதுவே உங்களோட கான்ட்ரிபியூஷன் 2 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அதில் 80% நீங்கள் திரும்ப ஆன்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 20% தான் லம்சம் அமௌண்ட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் தெரிஞ்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டால் A to Z தெரிஞ்சுக்கலாம், நல்ல விஷயம் தான். ஓகே, இப்போ வந்து ஒரு ஒரு கண்டிஷன் யோசிப்போம். இப்போது மைனர் வந்து என்ரோல் பண்ணியிருக்காரா, மைனர் தான் பெனிஃபிஷரி. மைனர் இறந்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மைனர் இஸ் டெட் அப்படின்னா அந்த அமௌண்ட் யாருக்கு போகும்னா கார்டியனுக்கு போகும். ஓகேவா? ஓகே, அதுவே கார்டியன் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, கார்டியன் தான் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுவார். கார்டியன் இறந்துட்டாருன்னா, இப்போ அப்பா இறந்துட்டாங்கன்னா அம்மாவுக்கு போகும். அம்மாவை இறந்துட்டாங்கன்னா அப்போ தான் எங்கே போவாங்க, லீகல் கார்டியனுக்கு அந்த அமௌண்ட், சாரி அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பெனிஃபிஷரி மைனரே இறந்துட்டா அந்த அமௌண்ட் மொத்தத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, கார்டியன்ட்ட கொடுத்துருவாங்க. ஓகேவா? அதுவே கார்டியன் இறந்துட்டா என்ன பண்ணிக்கலாம், லீகல் கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட ஃபீச்சர்ஸ். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் போதும். இதுக்கப்புறம் வந்து ரொம்பலாம் தெரிஞ்சுக்க தேவை. இதுவே நிறைய சொல்லியிருப்பேன். பட் என்பிஎஸ் வர்ச்சலையானா என்ன, எப்போ வந்துச்சு, என்னென்ன மினிமம் அமௌண்ட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, யூனிஃபைட் பென்ஷன் சிஸ்டம். ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம். ஓகே, ஸோ யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் அப்படின்னா என்னன்னா, இவங்க என்ன சொல்ல வராங்க, 2024 இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க. ரைட்டு, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2025 தான். இதை இந்த வருஷம் தான் 2025 தான் என்ன பண்ணாங்க, ஏப்ரலில் தான் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இதனுடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்க குறையையும் நியூ பென்ஷன் ஸ்கீமில் இருக்க குறையையும் சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை தருவோம் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தராங்களா இல்லையான்னு தெரில. பட் நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்கீம் பிடிக்கல. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வயசானவங்களாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேயே இருப்பாங்க. இப்போ வரதுக்கு நம்ம பசங்களாம் வந்து என்பிஎஸ்ல இருப்பாங்க. பட் ஆனால் யூபிஎஸ்ல நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஏன்னா இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, ஒன்ஸ் நீங்கள் யூபிஎஸ்ல இருக்கீங்க, இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூபிஎஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்பிஎஸ்க்கு போய்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் என்பிஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா யூபிஎஸ்க்கு வாங்க, சாரி என்பிஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, என்பிஎஸ்னா நியூ பென்ஷன் ஸ்கீம் ஆர் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். ஸோ நீ என்பிஎஸ்ல இருக்கீங்க அப்படின்னா யூபிஎஸ்க்கு போய்க்கலாம். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, இங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது. ஸோ நாட் ரிட்டர்ன், அதாவது ரிட்டர்ன் ஆப்ஷன் வந்து இங்கே கிடையாது. யூபிஎஸ்லேருந்து என்பிஎஸ் போயிட்டு
திரும்ப இங்கேயும் வரக்கூடாது. இங்கேருந்து இங்கே போயிட்டு திரும்பவும் இங்கே வரக்கூடாது. ஸோ ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இதனோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது யார் ரெகுலேட் பண்ணுவா? பென்ஷன்னாலே யார் ரெகுலேட் பண்ணுவா? பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ இவங்க தான் இந்த ஃபண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே. இதில் என்ன கான்செப்ட் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பென்ஷன்லாம் என்னென்ன கொடுப்போம் அப்படின்றத ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க. நல்லா கவனிங்க. அஷ்யூர்டு பென்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அஷ்யூர்டு பென்ஷன் வந்து யாருக்கு கொடுப்பாங்க, அதை எப்படி டேலி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, இதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்னென்னா, உங்களுக்கு மினிமம் 25 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த நீங்கள் பென்ஷன் வாங்கணும்னா இவங்க இப்படி டேலி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 25 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஓகே. அப்படி இருக்குது அப்படின்னா உங்களோட லாஸ்ட்டு 12 மந்த்ஸில் நீங்கள் ஒரு பேசிக் பே ப்ளஸ் டிஏ வந்து வாங்கியிருப்பீங்க. கரெக்டாக பேசிக் பே ப்ளஸ் டிஏ வந்து வாங்கியிருப்போம். அந்த லாஸ்ட் 12 மந்த்ஸ் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் 12 மந்த்ஸ்னோட ஆவரேஜை எடுத்துக்கிட்டு அதில் 50% உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அஷ்யூர்டு பென்ஷனாக கொடுப்பாங்க. புரிஞ்சா நான் சொல்கிற கான்செப்ட்? மினிமம் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், குவாலிஃபையிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா தான் லாஸ்ட்டு 12 மந்த்ஸு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கல்ல, அதனுடைய பேசிக் பே ப்ளஸ் டிஏல ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதில் 50% உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பென்ஷனாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுவே ப்ரொப்போர்ஷனேட் அப்படின்னா, இப்போ எல்லாருமே 25 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்களா? ஸோ 24 வருஷம் 23 வருஷம் அப்படின்னா அதுக்கு எந்த பேசிஸ்னா ப்ரொப்போர்ஷனேட். அதுக்கு தனியாக ஃபார்முலாலாம் வச்சு டேலி பண்ணுவாங்க போல். பட் ப்ரொப்போர்ஷனேட் இப்படினா மட்டும்தான் நாங்கள் 50% எடுப்போம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒருத்தங்களுக்கு பென்ஷன் வாங்கணும் அப்படின்னா மினிமம் அவங்களுக்கு எவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னா மினிமம் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். இல்லைனா உங்களுக்கு என்ன கிடையாது, பென்ஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ மினிமம் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இவங்க ஒரு பாயிண்ட்டை கேரண்ட் பண்ணுறாங்க. என்பிஎஸ்ல வந்து இந்த பாயிண்ட் கிடையாது. ஓகேவா? என்பிஎஸ்டியோ ஓபிஎஸ்டியோ மினிமமாக உங்களுக்கு பென்ஷன் வந்து இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு வந்து எந்த ஸ்கீம்லேயும் கிடையாது. பட் என்ன பாயிண்ட் இவங்க யூபிஎஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னா, அஷ்யூர்டு மினிமம் பென்ஷன் ஷுட் பி 10,000 rupees. நீ எவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தாலும் நீ 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிக்கிச்சுனா அப்படின்னா இப்போ டேலி பண்ணுறப்ப சிலருக்கு தான் அதிகமாக வர மாதிரி தெரியும். பட் சிலருக்கு அவங்க லாஸ்ட்டாக வாங்குற சேலரியில் பார்க்குறப்ப 50% எடுத்தால் இந்த 10,000 கூட வராது. அப்படின்றப்போ அப்படி நீங்கள் 10 வருஷம் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஸ்கீமில் வந்து 10,000 ரூபா உங்களுக்கு பென்ஷனை வந்து கண்டிப்பாக கொடுத்தே தீருவோம். நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கியிருந்தாலும் 10 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 10,000 பென்ஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே புரிஞ்சா? ஸோ ப்ரொப்போர்ஷனேட் கான்செப்ட்டில் போனோன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ப்ரொப்போர்ஷனேட் கான்செப்ட். ஸோ 10 வருஷத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு என்ன கிடையாது, இதில் பென்ஷன் கிடையாது. ஓகேவா? ஓகே. இது வந்து பென்ஷன். புரிஞ்சா? ஓகே. இப்போ இதை அழிச்சிருவோம். இப்போ என்ன பாயிண்ட்னா இது இன்னொரு பாயிண்ட் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் பாயிண்ட்டையும் நாங்கள் லிங்க் பண்ணுவோம். அதாவது இன்ஃப்ளேஷன் ஏறுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பென்ஷனையும் ஏற்றுவோம். அதை டேலி பண்ணுற அதை வந்து டேலி பண்ணுறதை வந்து இன்ஃப்ளேஷனை ரிலேட் பண்ணி தான் டேலி பண்ணுவாங்க. இதில் என்ன பாயிண்ட் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த பாயிண்ட்லாம் படிப்போம்ல, இன்ஃப்ளேஷன் பாயிண்ட்டு. ஸோ ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஒரு கேட்டகிரி இருக்கும். ஸோ அந்த கேட்டகிரினோட இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பென்ஷன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆல் இண்டியா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு டேக்லைன் இருக்கும். அதுக்கு கீழே வர இன்ஃப்ளேஷன் ரிலேட் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட்டெல்லாம் பென்ஷன் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கிராஜுவிட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க. நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ பென்ஷன் வந்து மாதம் சம்பளத்தை மாதம் கொடுங்க, லாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகும்போது ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ லம்சம் பேமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப என்ன பண்ணுவாங்க, லம்சமாக ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து ரிட்டையர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லம்சம் பேமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மாதம் வாங்குறது தான் பென்ஷன். இது வந்து எப்படி டேலி பண்ணுவாங்கன்னா 1/10 ஆஃப் தி மந்த்லி எமால்மெண்ட்ஸ் ஆஃப் பேசிக் பே ப்ளஸ் டிஏ நான் சொல்கிறேன் ஃபார் எவ்ரி 6 months ஆஃப் சர்வீஸ். அப்படின்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு மாதத்துக்கு ஒரு டிஏ வரும், பேசிக் பே ப்ளஸ் டிஏ வந்து. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு 25,000 வருதுன்னு வச்சுப்போம். ஓகே. இதில் 1/10 எவ்வளோ, 2,500. சரி, ரைட்டு. கரெக்டாக பேசிக் பே ப்ளஸ் டிஏ நான் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வாங்குறனோ அதில் 1/10 எனக்கு டேலிட்டாங்க. இப்போ இது எப்படி வந்து எனக்கு அமௌண்ட்டாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 6 மாதம் வேலை செஞ்சால் இதுக்கு ஒரு 2,500. ஓகேவா? சர்வீஸில் நான் இருந்தேன் அப்படின்னா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 25 வருஷம் வேலை செய்கிறேன். நான் இது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 25 வருஷம் வேலை செய்கிறேன் அப்படின்னா இப்போ எவ்வளோ வருஷம் பண்ணியிருப்பேன், 25 × 2 என்ன 50, 6 months வந்து நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 6 months. ஸோ 50 6 months. அப்போ 50 × 2,500 வரும், 1,25,000 வந்து உங்களுக்கு லம்சம் அமௌண்ட்டாக பே பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ 1/10 ஆஃப் பேசிக் பே ப்ளஸ் டிஏ வந்து சொல்லியிருப்பாங்க.
இது வந்து உங்களுக்கு லம்சம் பேமெண்ட்டாக கொடுப்போம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகே, நம்ம அமௌண்ட் நம்ம சேலரியிலேருந்து எவ்வளோ வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர்னா யார்? நம்ம தான். ஸோ எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து 10% ஆஃப் பேசிக் பே ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ். இது நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். பட் கவர்மெண்ட் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18.5% ஆஃப் பேசிக் பே ப்ளஸ் டிஏ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 40,000 வந்து பேசிக் பே ப்ளஸ் டிஏ வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? 4,000 பண்ணுவீங்க. தலைமை எவ்வளோ பண்ணுவான்? 7,700 7,400 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் யூபிஎஸ்ல கான்ட்ரிபியூஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமில் இதை ஒரு பாயிண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ரீசெண்டாக எதுக்காக நியூஸ்லனா ஒரு டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க. 2025 ஏப்ரலில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்பிஎஸ்ல இருக்கவங்களாம் யூபிஎஸ் வரதுனா வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு டெட்லைன் வச்சாங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் வரவங்களாம் வாங்க அப்படின்னாங்க. எவனும் வரல. திரும்ப நவம்பர் 30ன்னாங்க. அப்பயும் எவனும் வரல. அப்புறம் அப்படியே விட்டாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஸ்கீமோட இப்போதைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமு. ஸோ இப்போ பார்க்க போகிற ஸ்கீம் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஓகேவா? நேற்று வந்து ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இதில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்னா என்ன? பேர்லேயே இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டு வந்து யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு. இட் இஸ் நாட் ஏ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யார் தான் சப்சிடி கொடுக்க போகிறா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்க போகுது. இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா அந்த ஷேர்ஸை, அதாவது அவங்க பண்ணுற செலவை பிரிச்சுப்பாங்க. 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற கான்செப்ட்லாம் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 லான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதனோட டோட்டல் கார்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி. 1 lakh crore இஸ் த டோட்டல் கார்பஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். இனிஷியலாக இதை வச்சு தான் நம்ம அந்த ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ மொத்தமாக 1,00,000 கோடி வந்து நாங்கள் லோன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற கான்செப்டில் லான்ச் பண்ணாங்க. ஓகே, இதில் எந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எலிஜிபிள்? ஒன்றும் இல்லை, இது என்னென்ன ஸ்கீமு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் எலிஜிபிள் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அக்ரிகல்ச்சரில் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வர மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் தான் வந்து ரொம்ப செலவு அதிகம். ஐ மீன் ரொம்ப காஸ்ட்லியான சக்ஸஸும் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான். அதாவது ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா இப்போ இ மார்க்கெட் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது இப்போ அதை வந்து ஆன்லைன்லேயே விற்கிற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும்னா அதுக்கு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ வேர்ஹவுஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போது நமக்கு ரைஸ் மில்ன்ற மாதிரி இப்போ ஃபார்மர்ஸ்லேருந்து டேரெக்டாக நமக்கு வந்து ரேஷன் கடைக்கு வருதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் மொத்தமாக அதை ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வேர்ஹவுஸ் வந்து பெருசாக ஒரு மாதிரி பில்டிங் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்கில் வந்து எல்லா கிரிட்டீரியாலாம் கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் அதெல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணி அங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அங்கே இருந்தால் என்ன ஆகும்? நம்ம ரேஷன் கடைக்கெலாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து வேர்ஹவுஸ் கட்டுறதுக்கு. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ், ஒரு சில கிராப்ஸ்லாம் வந்து ஒரு சில கிராப்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் என்ன பண்ணலாம், இந்த டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணால் மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ சீட் ஸ்டோரேஜுமே சரி. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ஸ்டோரிங்கு, கிரேடிங்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரேடிங்னா தரம் பிரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஃபண்டிங் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு ஃபார்மிங் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னாலும் என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எலிஜிபிள். என்னன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெர்மி காம்போஸ்ட் பண்ணலாம், மண்புழு உரம் அது பண்ணலாம். இப்போ பயோகேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும்ல, அதுக்கு பண்ணலாம். இப்போ ட்ரோன்லாம் நாங்கள் வாங்குகிறோம், ஸ்ப்ரேயர்லாம் வாங்க போகிறோம் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் அப்படின்னா அதுக்கும் கொடுப்பாங்க. இப்போ டிஷ்யூ கல்ச்சர் இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் ஒரு பிளான் செட் பண்ணோம், அது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்ற போகிறோம் அப்படின்னா அதுக்கு கொடுப்பாங்க. ஹைட்ரோஃபோனிக்ஸ்னால் வெறும் தண்ணி மட்டும் வச்சு செடியை வளர்க்குறது. ஸோ அந்த கான்செப்ட்டுக்கும் என்ன பண்ணுறாங்க, நிறைய இருக்குது. நான் சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராஜெக்டாக ரெகனைஸ் பண்ணி இதுக்கெலாம் ஃபண்டிங் கொடுக்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக வந்து மேக்ஸிமம் லிமிட்னு ஒன்று கிடையாது. பட் 1,00,000 கோடி வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா. இப்போ நீங்கள் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னா 2 crores வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வாங்க முடியும். 2 crores வரைக்கும் வாங்கினீங்கன்னா சப்சிடியோட உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பார்த்தீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன். அப் டு 2 crores மட்டும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கும். இப்போ நான் இன்கேஸ் 2 கோடிக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வாங்குறேன் அப்படின்னா மோர் தென் 2 crores நீங்கள் வாங்கினீங்கன்னா லோன் கொடுப்பாங்க. ஆனால் லோன் கொடுத்து 2 கோடி வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் இருக்க அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் உங்களுக்கு நடக்காது. ஸோ அப் டு 2 crores இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்?
3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் குடுப்பாங்க. மேக்ஸிமமா நீங்க இந்த லோன எத்தன வருஷத்துல ரீபே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 7 இயர்ஸ்ல ரீபே பண்ணணும். ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட்டு. இதுக்கு வந்து ஒரு கவரேஜ் இருக்கு. இப்போ லோன் வந்து நீங்க வாங்கிட்டு போயிடுறீங்க. பேங்க்குக்கோ, இல்ல குடுக்குற இன்ஸ்டிடியூஷனுக்கோ, ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ எந்த ப்ரூஃப் இருக்கு அப்படின்ற பார்க்குறப்போ, அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுதான் என்னது? சிஜிடிஎம்எஸ்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். என்னன்னா, இதனுடைய அப்ரிவியேஷன் பாருங்க. கிரெடிட் கேரண்டி. அதாவது எப்படி நமக்கு வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க. அதுமாரி நம்ம குடுக்குற லோனுக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் ஆகும். அதுதான் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் யூனிட்ஸ், ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்குல்ல. ஸோ அந்த கேட்டகரியில் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ வரைக்கும் கவரேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு 2 crores வரைக்கும் நீங்கள் கொடுக்குற லோன்ஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், கேரண்டி வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ 2 கோடி வரைக்கும் லோன் கொடுத்தா 3% சப்வென்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் 7 வருஷத்தில் ரீபே பண்ணணும். அதுக்கடுத்து 2 கோடிக்கு மேலே போனால் 2 கோடி வரைக்கும் என்ன அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ண முடியுமோ அது மட்டும் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. சிம்பிளாக இது என்னது, ஒரு மீடியம் டு லாங் டேர்ம் ஃபினான்சிங் ஃபார் போஸ்ட் ஹார்வெஸ்ட் அண்டு ஃபார்மிங் அசெட்ஸ். ஸோ ஒரு ஃபார்மிங் பண்ணுறதுக்கோ இல்லை போஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஒரு மீடியம் டு லாங் டேர்ம் லோனாக ப்ரொவைட் பண்ணுறதா என்னது, அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஸோ என்னது, இது வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே. ஸோ நிறைய இதுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் இருந்தால் ஸ்டார்ட் அப் கொடுக்கலாம். அப்புறம் ஃபார்மர் ப்ரொடியூசிங் கம்பெனி இருக்கா, அதுக்கு கொடுப்பாங்க. இல்லை பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கா, அதுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இருக்கா, அதுக்கு லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்கீம் கீழே உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய இனிஷியல் கார்பஸ் 1 lakh crores. இப்போ வந்து ரீசெண்டாக சேஞ்ச் ஆச்சான்லாம் தெரில. ஓகே. அடுத்த ஸ்கீம். ஸோ லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்கீம் மட்டும் பார்த்து முடிச்சிடுவோம். என்ன ஸ்கீம்னா, இது வந்து இப்போ பார்க்க போகிற ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் பேர்லேயே இருக்குது. ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்னா இந்தியா வந்து தூக்கி நிறுத்த போகிறாங்க. ஸோ என்ன பேசிஸ்னா, அதாவது அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் அண்டர் ப்ரிவிலேஜ்டு கேட்டகரி பீப்புள்ஸ். அதுதான் இந்த ஸ்கீமோட நோக்கம். ஸோ இதனுடைய போர்ட்டல் யார் மெயின்டைன் பண்ணுறா? ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம்னா இட் இஸ் மெயின்லி ஃபார், அதாவது என்டர்ப்ரூனர்ஷிப்பை ப்ரொமோட் பண்ணுது. என்டர்ப்ரூனர்ஷிப், மைக்ரோ என்டர்பிரைசஸ், மீடியம் ஸ்மால் என்டர்பிரைசஸ்னால் என்ன வரும்? ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சிட்பி. ஸோ சிட்பி தான் வந்து இந்த போர்ட்டலை வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 லான்ச் பண்ணாங்க. 2025 வரைக்கும் இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ 2016 கொண்டு வந்த ஸ்கீம் தான் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். நல்லா கவனிங்க. மெயினான நோக்கம் என்னன்னா, டு ப்ரொமோட் என்டர்ப்ரூனர்ஷிப் அமாங் உமன், SC/ST பீப்புள்ஸ் அண்ட் மெயின்லி ஃபார் க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ். க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு விஷயத்தை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க விஷயத்துக்கு நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அது பேர் க்ரீன்ஃபீல்டு. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு என்டர்ப்ரூனர்ஷிப் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம்னா ஆல்ரெடி இருக்க ஒரு என்டர்ப்ரூனர்ஷிப்க்கு நமக்கு லோன் கொடுக்கல. க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸுக்கு தான் மெயினாக நமக்கு லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே. இதனோட எலிஜிபிலிட்டி என்ன, யாருக்கெல்லாம் லோன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக உமன்ஸ், SC/STக்கு தான் மோஸ்ட்டாக டார்கெட்டு. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்குன்னா, 18 வயசுக்கு மேலே இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த கேட்டகரிஸில் இருந்தால் இது எல்லாருக்குமே கொடுப்பாங்க. பட் இவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ். ஓகேவா? ஓகே. ஸோ போர்ட்டல் வாஸ் மெயின்டைன்டு பை சிட்பி. அண்டு இதனுடைய மெயின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் தி அன்ஃபண்டட். யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் போய் ரீச் ஆகலையோ அவங்களெல்லாம் போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் இவங்களோட நோக்கம். ஓகே. ஸோ இதுக்கு 18 வயசு மேலே இருக்கணும். ஆல்ரெடி அவங்க வேற எங்கேயும் லோன் வாங்கி அது டிஃபால்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ நோ டிஃபால்ட் லோன்ஸ், அதாவது லோன் வாங்கி கட்டாமல் எதுவும் விட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்குலாம் லோன் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இதில் ஒரு மேண்டேட் இருக்கு. இந்த ஸ்கீமில் என்ன மேண்டேட்னா, த ஈச் அண்ட் every bank branch of scheduled commercial bank in our country should provide at least one loan under Stand Up India scheme to SC/ST and at least one loan to a woman entrepreneur. அதாவது இதில் என்ன மேண்டேட்னா, each bank branch of scheduled commercial bank in India should provide at least one loan to a SC/ST borrower and one loan to the woman. அதாவது இது வந்து மேண்டேட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு லோன் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலன்றது பாயிண்ட் இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு லோனாச்சு SC/ST பீப்புள்ஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் ஒரு லோனாச்சு உங்கள்
உமன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கணும். ஓகே, இந்த லோனோட டென்யூர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் 7 இயர்ஸ். அந்த மொரட்டோரியம் பீரியட் ஆர் கிரேஸ் பீரியட் இஸ் 18 மந்த்ஸ். ஸோ 1.5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு மொரட்டோரியம் பீரியட் வந்து, அதாவது அந்த வருஷம் வந்து உங்களுக்கு நீங்கள் லோன் கட்டாமல் இருக்கலாம், பட் அதுக்கப்புறம் சேர்த்து கட்டணும். ஓகேவா? ஓகே, இதில் என்னென்ன கிரிட்டீரியாலாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எவ்வளோ லோன்ஸ் கொடுப்பாங்க? 10 லட்ச ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 1 கோடி வரைக்கும் லோன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ 10 லட்ச ரூபாயிலேருந்து 1 கோடி வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். என்னதுக்கு? என்டர்ப்ரூனர்ஷிப் பர்பஸ் அண்ட் இட் ஷுட் பி, அது என்னென்ன பர்பஸ்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் ஒரு என்டர்ப்ரூனர்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ட்ரேட் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஒரு அலைட் செக்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் நீங்கள் ஒரு என்டர்ப்ரூனர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிஷரியாக இருக்கலாம். ஓகே ஓகே 7 இயர்ஸ் லோன் பீரியட் அண்ட் 18 மந்த்ஸ் இஸ் எ மொரட்டோரியம் பீரியட். அதுக்கடுத்து என்னது? இப்போ எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் வந்து தனியாக இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து லோன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுவே ஒரு இண்டிவிஜுவல் இல்லாமல் நான் இண்டிவிஜுவல் என்டர்பிரைஸ் இருக்குது, அதாவது ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்டேக் இருக்கும்ல, ஸ்டேக் ஹோல்டர் பர்சன்டேஜ், அது கண்டிப்பாக 51% மேலே இருக்கணும். யாரோடது? எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் ஆர் உமனோடது. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு என்டர்ப்ரூனர்ஷிப் இருக்குது, அதில் 100 கோடி அதனுடைய என்டர்ப்ரூனர்ஷிப் அந்த ஸ்கீம் அப்படின்னா 3 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் 2 எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் இருக்காங்கன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து அட்லீஸ்ட் 51 கோடி வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும் தான் என்னது, அது வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கீமில் மட்டும் தான் எலிஜிபிளாக இருக்கும். ஸோ அப்போ என்னது, அட்லீஸ்ட் 51% எங்கே இருக்கணும்? நான் இண்டிவிஜுவல் என்டர்பிரைசஸில் நமக்கு இருக்கணும். ஸோ 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பேங்க்கு ஒருத்தருக்கு கொடுத்துருக்கணும், 7 இயர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருப்போம். அடுத்து மேக்ஸிமமாக எவ்வளோ வந்து மார்ஜின் மணி அலோவ் பண்ணுவாங்க இதில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்கீம் இந்த லோன் வாங்கிட்டு நம்மளால் விதவிதமாக ஸ்கீம்லலாம் காமிச்சு சப்சிடி வாங்குவோம். ஸோ நான் இங்கே லோன் வாங்கியிருக்கேன், இதுக்கு சப்சிடி கொடுங்க அப்படின்னு. மேக்ஸிமமாக 15% வந்து உங்களுக்கு மார்ஜின் மணி வந்து இந்த ஸ்கீமில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் லோன் வாங்கியிருக்கீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் அது கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கொடுக்குது அப்படின்னா அதில் 15% வரைக்கும் நீங்கள் அந்த மார்ஜின் மணியை அவைல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வேறு என்னன்னா, இப்போ நீங்கள் இந்த லோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்களோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் மொத்த லோனும் அவங்க கொடுக்க மாட்டான். ஸோ 10% ஷுட் பி ஓன் சோர்சஸ். ஸோ 10% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் எங்கேருந்து போடணும்? நீங்கள் உங்கள் சொந்த காஸ்ட்லேருந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ 10 லட்சம் லோன் கேட்குறீங்க அப்படின்னா 1 லட்சம் நீங்கள் போடணும், 9 லட்சம் தான் பேங்க் லோன் தரும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 10% வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, 15% வந்து மார்ஜின் மணி, அதாவது அந்த சப்சிடி அந்த மாதிரி மணிஸில் வந்து நீங்கள் லோனில் 15% வரைக்கும் உங்களால் குறைச்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம். ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃப்ளாக்ஷிப்பான ஸ்கீம். ஓகேவா? ஓகே, அடுத்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்வநிதி. ஓகேவா? ஸோ பிஎம் ஸ்வநிதி வந்து இப்போ ரீசெண்டாக சேஞ்சஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து கேட்க வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஸோ பிஎம் ஸ்வநிதி எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் ஸ்வநிதி வந்து லான்ச் பண்ணது வந்து 2020. ஓகே, இதனோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி. ஆத்ம நிர்பார் நிதி, இதுதான் இதனோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, இந்த நிதி அப்படியே தான் வரும். ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி தான் வந்து இதனோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2020 லான்ச் பண்ணாங்க. இதனுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன, இட் வாஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்ரலாக இது என்ன கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டோ மற்ற மினிஸ்ட்ரியோ கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஓகேவா? இப்போ இதனோட டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா March 31, 2030 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவ்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதனுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7332 கோடி. இந்த கேள்விலாம் எக்ஸாமில் கேட்டாச்சு, இந்த கேள்வி கேட்டாச்சு, நிறைய கேட்டாச்சு. ஓகே ஓகே, இதனோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, பேர்லேயே இருக்குது ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்னால் இப்போ ஒரு ரூரல் ஏரியாஸ். இப்போ இந்த பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். they provide street vendors loans to vendors only in urban areas, not in rural areas. அர்பன் ஏரியாஸில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாருக்கு கிடையாது? ரூரல் பீப்புள்ஸ்க்கு கிடையாது. ஸோ ரூரலில் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் கடை வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஸ்கீமோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, கொலட்ரல் ஃப்ரீ லோன் கொடுக்கணும். கொலட்ரல் ஃப்ரீனா எந்த ஒரு பொருளையும் நீங்கள் அடமானம் வச்சு லோன் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ கொலட்ரல் ஃப்ரீ லோன் கொடுப்பாங்க. அப்புறம் எந்த ஒரு ப்ராசஸிங் ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. ஸோ தேர் இஸ் நோ ப்ராசஸிங் ஃபீஸ், தேர் இஸ் நோ செக்யூரிட்டி டெபாசிட். ஒரு சில இடத்துல இப்போ நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு டெபாசிட் இருக்கணும் அப்படின்லாம் ஃபீச்சர் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட், அதாவது இங்கே நீங்கள் வாங்குற அமௌண்ட்டுக்கு ஒரு டெபாசிட் வைக்கணும், அது வந்து செக்யூரிட்டி டெபாசிட். அதுவும் கிடையாது. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது, ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது, கொலட்ரல் ஃப்ரீ லோனு கொடுக்குறாங்க அப்படின்றது. ஓகே, இதனோட எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்.
இப்போ அன்றாட வாழ்க்கையில அவங்க வந்து அவங்களோட அந்த கடைய நடத்துறதுக்கு தேவைப்படுற ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ ஒரு பழக்கடை வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பழத்த வாங்குறதுக்கு நமக்கு காசு வேணும்ல. ஸோ அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ டெய்லி ரொட்டீனா கன்டின்யூ பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ யாருக்கு குடுக்குறாங்க? ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் டூ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ். மெயினா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா எங்க அஃபெக்ட் ஆனாங்கன்னா, கொரோனால வந்து நெறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆனாங்க கோவிட்ல. அப்ப அந்த பேண்டமிக்லேருந்து நெறைய பேர் மீண்டு வரவே இல்ல. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரத்த நார்மல் நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மெயின் மோட்டிவ் தான் இதனுடைய ஸ்கீமோட மோட்டிவ். பிஎம் ஸ்வநிதியினோட மோட்டிவ். இதுல நெறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது என்னென்ன சேஞ்சஸ்ன்னு தான் பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இப்ப நீங்க லோன் வாங்குறது வந்து எந்த ட்ரான்ச்சைல குடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எவ்வளோ அமௌண்ட் குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஃபோர் சேஞ்சஸ், ஆஃப்டர் சேஞ்சஸ் அப்படின்னு சேர்த்து சொல்றேன். இப்ப இதுல வந்து இந்த ஸ்கீம்ல சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஆக்சுவலா ஸ்கீம் லான்ச் பண்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரான்ச் அப்படின்னா, முதல் தடவ நீங்க லோன் வாங்குறப்போ, எந்த ஒரு கொலட்ரலுமே இல்லாம 10,000 வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸ்கீம்ல இருந்துச்சு. ஆனா, இப்ப என்ன சொன்னாங்க ரீசென்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, 15,000 நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து கரண்ட். ஓகேவா? ஸோ இது இல்ல. இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டான ஃபர்ஸ்ட் ட்ரான்ச்சே லோன். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரான்ச்சே லோன் வாங்கி நீங்க ரீபே பண்ணி முடிச்சிட்டீங்க, கரெக்ட்டா ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு செகண்ட் டைம் லோன் குடுப்பாங்க. எவ்வளோ குடுப்பாங்க ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம்ல 20,000 வாங்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப இது கிடையாது. 25,000 நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ இந்த லோன வாங்கி திரும்ப ரீபே பண்ணிட்டீங்க அப்படின்னா, 3 ட்ரான்ச்சேல லோன் வாங்கலாம். 3 ட்ரான்ச்சே லோன் எவ்வளோ? 50,000 லோன் வாங்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. இதுல எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரல. திரும்ப 50,000 தான் உங்களால அதிகபட்சமா 3 ட்ரான்ச்சேல வாங்க முடியுன்றத அவங்க அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இந்த லோன் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ரீபே பண்ணுவோம். இதுக்கு என்ன இருக்கு? சப்சிடியும் இருக்கு. ஓகேவா? ஸோ 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் குடுப்பாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இந்த ஸ்கீம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் சப்சிடி இந்த ஸ்கீம்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்ச்சே, செகண்ட் ட்ரான்ச்சே, தேர்ட் ட்ரான்ச்சேல குடுக்குற லோன் அமௌண்ட்ஸ். இது எப்படி போயிட்டு கஸ்டமரை ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ இந்த லோன் வாங்குறாங்க அப்படின்னா, டைரக்ட்டா கஸ்டமரோட அக்கவுண்ட்லயே போயிட்டு இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இதுல இன்னொரு ஃபீச்சர் ப்ரொவைட் பண்றாங்க. என்ன ஃபீச்சர்னா, யுபிஐ லிங்க்டு ரூபே கிரெடிட் கார்ட குடுக்குறாங்க. ஸோ ரூபே கிரெடிட் கார்டு யாருக்கு ப்ரொவைட் பண்றாங்க? ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு யுபிஐ லிங்க்டு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ 7,332 கோடி பட்ஜெட் 2030 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2020ல கொண்டு வந்தாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழ வரும். ஸோ இந்த சேஞ்சஸ கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. இதுல ஒரு முக்கியமான போர்ட்டல்ஸ் இருக்கு. என்ன போர்ட்டல்னா, இப்ப நம்ம கிரெடிட் ஃபெசிலிட்டீஸ் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, லோன் குடுக்குறாங்கல்ல, அந்த எந்த போர்ட்டல்ல மெயின்டெயின் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்யம் மித்ரா. ஸோ உத்யம் மித்ரா அப்படின்ற போர்ட்டல்ல தான் என்ன பண்றாங்க? இந்த கிரெடிட் ஃபெசிலிட்டீஸ நமக்கு ஒரு மேனேஜ்மென்ட் பண்றதுக்காக ஒரு போர்ட்டல் தான் என்னது? உதயம் மித்ரா போர்ட்டல். இன்னொரு போர்ட்டல் இருக்கு, பைசா போர்ட்டல். ஸோ பைசா போர்ட்டல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த லோனுக்கு கீழ சப்சிடி இருக்கு. சரியா? ஸோ இந்த சப்சிடி அமௌண்ட்ட மெயின்டெயின் பண்றது அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்றது எந்த போர்ட்டல்ல நம்ம பண்றாங்க? பைசா போர்ட்டல்ல பண்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்க்கு குடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து எல்லாருக்குமே ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் லோன்ஸ் தான் குடுக்குறதில்ல. அவங்களுக்கு ட்ரெய்னிங்கும் சேர்ந்து குடுக்குறாங்க. இது யாரு பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கூட சேர்ந்து அந்த கன்சர்ன் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கொலாப் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்றாங்க? கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரெய்னிங்கும், அடுத்து ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் சொல்லி தராங்க. ஓகேவா? ஸோ 2 வீக்ஸ் ட்ரெய்னிங் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 வீக்ஸ் ட்ரெய்னிங் கரெக்ட்டா தெரியல. ட்ரெய்னிங் குடுப்பாங்க ஆனா கண்டிப்பா. ஸோ ட்ரெய்னிங் குடுத்து தான் லோன் குடுப்பாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்ப டிஜிட்டலா டிரான்சாக்ஷன்ஸ் பண்றாங்க. நல்லா கவனிங்க. நான் 10,000 15,000 மாறிச்சு. 20, 25 மாறிச்சு. 50,000 எதுவும் மாறலன்னு சொன்னேன். இதுல இன்னொரு சேஞ்சஸும் நடந்துச்சு. என்னன்னா, ஆக்சுவலா இதுல கேஷ்பேக் ஆஃபர் வந்து நமக்கு இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,200 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். நீங்க ரீட்டெயிலாவோ, இல்ல ஹோல்சேலாவோ எதுவும் டிரான்சாக்ஷன் டிஜிட்டலா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப் டூ 1,200 உங்களுக்கு கேஷ்பேக் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இப்ப இத கேன்சல் பண்ணிட்டு 1,600 அந்த அமௌண்ட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூமெரிக்கல் சேஞ்சஸ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப நம்ம லோன் வாங்கிட்டோம். இந்த டெர்ம்ல தான் கட்டணும், இன்ஸ்டால்மென்ட்ல தான் கட்டணும், இஎம்ஐ தான் கட்டணும் அப்படின்னு எந்த கான்செப்டும் கிடையாது. தேர் இஸ் நோ பெனால்டி ஃபார் இயர்லி ரீபேமெண்ட். என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா நான் பண்ணிடலாம். அத உடனே ரீபேமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு எந்த ஒரு தப்பும் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம். ஸோ இதுதான் மேஜரான சேஞ்சஸ். இதுக்கப்புறம் நீங்க ரொம்ப டீப்பா படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். ஓகே? ஓகே. அவ்வளோதான். இப்ப நான் சொல்ல வந்த ஸ்கீம். ஓகே. வாழ்த்துக்கள்.